ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். இந்த சிலுவை தியான நாட்களில் நம்ம ஆண்டவருடைய சிலுவை குறித்து தியானிக்கும்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஒரு நேரத்தை, தருணத்தை நம்மளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? ஆமென். ஆண்டவருடைய சிலுவையை குறித்து தியானிப்பது, ஆண்டவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு அதிலிருந்து பெரிதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஸோ இந்த வாரம் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? எத்தனை காயங்களை நாம் பார்த்துருக்குறோம்? 5 காயங்களை பார்த்துருக்கோம். இன்னைக்கு 6வது காயத்தை பார்க்க போகிறோம். நாளைக்கு 7வது காயத்தை பார்க்க போகிறோம். ஸோ முதல் நாள் என்ன காயத்தை குறித்து நாம் தியானித்தோம்? கெத்செமனேயில் ஆண்டவருக்கு ஏற்பட்ட உள்ளான காயம், அதிலிருந்து வடிந்த ரத்தம். அடுத்த நாள் நம்ம என்ன பார்த்தோம்? முர்முடி அவர் சூடின நாள், அதனால் ஏற்பட்ட காயமும் அதில் வடிந்த ரத்தத்தை குறித்து நம்ம தியானித்தோம். 3வது நாள் ஆண்டுடைய முகத்திலே ஏற்பட்ட காயங்கள். 4வது காரியம் எதை பார்த்தோம்? அவருடைய கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டது, அதிலிருந்து நாம் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். 5வதாக எதை பார்த்தோம்? அவருடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது, அதிலிருந்து நம்மளுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தோம். எல்லாம் ஞாபகம் இருக்குதா? நம்ம தியானிச்சது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் அடிக்கடி எழுதி வச்சுருக்க, நிறைய பேர் எழுதி வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணோம்? தனியாக இருக்கும் பொழுது அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அது உங்களுக்கு இன்னும் பலனை கொடுக்கும், உங்கள் விசுவாசத்தை அது பலப்படுத்தும். ஆமென். பிசாசோடைய வேலை என்ன தெரியுமா? மறக்க வைக்கிறது தான். டக்குன்னு நம்மளுக்கு என்ன பண்ணிடுவான்? மறக்க பண்ணிடுவான். அதனால் நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல் நீங்கள் என்ன பண்ணணும்? 30, 60, 100மாக பலன் கொடுக்கணும். அப்போ அந்த வசனங்களை நீங்கள் அடிக்கடி தியானிக்க வேணும். இன்னொரு காரியம் நீங்கள் மறக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, மற்றவங்கள்ட்ட சொல்லணும். கரெக்டுங்களா? எனக்கு அந்த பழக்கம் உண்டு. ஏதோ ஒரு நல்ல காரியங்கள், நம்மளுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை பலப்படுத்துகிற காரியங்கள் அப்பாவும் அதை அடிக்கடி செய்வாங்க. நீங்கள் புதுசாக கற்றுக்கொண்டீங்க, தெரிந்து கொண்டீங்கன்னா பகிர்ந்து கொள்ளுங்கள். வாயை திறந்து நம்ம சொல்லும்பொழுது அது என்ன ஆட்டோமேட்டிக்காக மனதில் பதிய ஆரம்பித்திடும். ஸோ பிசாசுக்கு நம்மளை பகிர விடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வாயை கட்டி போட்டுருவோம். ஆனால் நம்ம முடிந்த அளவுக்கு விசுவாசிகள்கிட்டே இதை கூட பரவாயில்ல, தெரியாதவங்க, மற்ற வெளியே நீங்கள் பார்க்குற ஜனங்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதுகில் வாரினால் அடிபட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் முதுகிலே வாரினால் காயங்களையும் நிந்தனைகளையும் வலிகளையும் ஏற்றுக்கொண்டார். எனக்கு தெரிஞ்சு நான் தியானிக்கும் பொழுது இந்த காரியங்களில் இது ரொம்ப ஒரு இந்த காயத்தை தான் ரொம்ப பயங்கரமான ஒரு காயமாக நான் பார்த்தேன். ஏன்னா ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரோட இயேசுடைய முதுகிலே அவர்கள் வாரினால் அடித்தார்கள். நம்ம ஒரே சென்டென்ஸில் படிச்சிடுறோம், வாரினால் அடித்தார்கள்னு. ஆனால் அதை நம்ம படிக்க தான் தெரியுது. அது நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக, ஆர்கியாலஜிக்கலாக, பயாலஜிக்கலாக நீங்கள் ஒவ்வொரு ரீதியாக நீங்கள் படிக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு தண்டனை, எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு பனிஷ்மெண்ட் அந்த வாரினால் அடிக்கப்படுகிற ஒரு காரியம். ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல ஆண்டவரை கடந்து வர வேண்டும் என்று சொல்லி எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. thank you Jesus, thank you master. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காய் நன்றி. ஏற்கனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடிகிறது. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்காய் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே ஒவ்வொரு காயத்தை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். இப்பொழுதும் சுவாமி, நீர் முதுகில எங்களுக்காய் வாரினால் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு தழும்புகளால் ஆண்டவரே நாங்கள் குணமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறதப்பா. இன்றைக்கு நாங்கள் தியானிக்கும் பொழுதே, இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுதே ஆண்டவரே, அந்த வல்லமையின் ஆவியானவர், குணமாக்கும் ஆவியானவர் கடந்து செல்வீராக. ஒவ்வொருவருடைய வியாதிகளையும் நோய்களையும் நீர் குணமாக்க போகிறதுக்காய் நன்றி. ஆவியானவர் இருதயங்களை திறந்தருளுவீராக. ஆண்டவரே, எல்லா தூக்கத்தின் ஆவி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவள் இருதயங்கள் திறந்திருக்கட்டும். ஆவியானவர் முழு ஆளுகை எடுத்துக்கொள்வீராக. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய
உம்முடைய வார்த்தை கடந்து செல்லட்டும் சுவாமி. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 27:26. மத்தேயு 27:26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஆமென். அவன் இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். அடுத்து மார்க் 15:15. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஆமென். யோவான் 19:1. யோவான் 19:1. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். ஆமென். இந்த சுவிசேஷங்கள் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கிறோம், இந்த காரியம் குறிப்பிடப்பட்டுள்ளது, ரெக்கார்டட். இயேசுவை வாரினால் அடித்தார்கள். ஸோ நீங்கள் எப்பவுமே நான் சொன்ன மாதிரி இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்னு நம்ம சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மாத்திரம் நம்ம பார்க்கல, அங்கே காயப்பட்ட இயேசுவை மாத்திரம் நம்ம பார்க்கல, அவர் அதுக்கு முன்பாக கடந்து போன பாதையையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இது வரைக்கும் சொல்கிறாங்க, ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கு வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்பட்ட தண்டனை, மரண தண்டனையில் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் மிக உச்சக்கட்ட கொடுமையான மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டாராம். அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது மோஸ்ட் க்ரூவலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட். யார் ஏற்றுக்கொண்டா? ஏசு கிறிஸ்து. ஸோ அந்த காலத்தில் மரண தண்டனை இருந்தது, சிலுவையில் அறையும் தண்டனை இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி வாரினால் அடிக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எல்லாருக்குமே நியமிக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பாதை, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் ரொம்ப வித்தியாசமானது. எல்லாருடைய அதுக்கப்புறமும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி ஏற்பட்ட மரண தண்டனைகளை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய தண்டனை மிகவும் வித்தியாசமானது, தனித்துவமானது. இன்றைக்கு வரைக்கும் இப்படிப்பட்டதான ஒரு பாடுகள் வழியாய் போன ஒரு மனிதர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே உச்சகட்டமான ஒரு பாடு, நிந்தனையான ஒரு மோசமான ஒரு தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு பாவமும் அறியாதவர், ஒரு பாவம் செய்யாதவர் அவர் நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு எல்லா தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டு, நீங்களும் நானும் பட வேண்டிய தண்டனைகளை யார் ஏற்றுக்கொண்டார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஸோ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இந்த சாட்டை எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். வேதத்தில் தெளிவாக அதை பற்றியான விவரங்கள் இல்லைன்னா கூட நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்களாம், இந்த வாரினால் நீங்கள் இந்த வாரினால் அடிக்கப்பட்ட சீன் இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் உண்மையாலுமே நல்லா எடுத்திருக்காங்க. நீங்கள் அதனுடைய அந்த இடத்துக்கே நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது நம்ம நம்மளால் பார்க்க முடியாது, நம்ம முக்கால்வாசி நேரம் நம்ம கண்களை மூடிக்கொள்வோம் அதை பார்க்கும் பொழுது. அவர் எடுத்தது எந்த அளவுக்கு அதுக்கு ஈக்குவல் ஆகும்னு கூட தெரியல. ஆனால் அதை விட பல மடங்கு அவர் ஆக்சுவலாக அவர் வலியை ஏற்றுக்கொண்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அப்போது என்ன பண்ணுவாங்களாம், முதலாவது அவங்க அங்கேயே கலற்றுவார்கள். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா அவளை நிர்வாணமாக்குவார்கள்னு சொல்கிறாங்க, நேக்கட் ஆக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த வார் இருக்குல்ல, அந்த பேர் ஃப்ளஜெல்லம் சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன கைப்பிடி இருக்கும், அதில் தோல்னால் செய்யப்பட்ட பல பீசஸ் மாதிரி தொங்குமா. அதில் ஒரே ஒரு சாட்டை அடி கிடையாது, பல நூல்கள் மாதிரி தோள்கள் மாதிரி தொங்குமா. அதில் என்னென்னா அது நுனியில் என்ன இருக்கும்னா இரும்பு இருக்கும், இல்லைன்னா எலும்புகள் இருக்கும். இப்படி நம்மளை உடம்பை கீறக்கூடிய காரியங்கள் அந்த சாட்டையின் நுனி பகுதியில் இருக்கும். இப்போ ஒரு சாட்டை அடிக்கும் பொழுது ஒரு அடி விழாது, எத்தனை அடி விழும்? அதில் 9-10க்கு மேலே இருக்குமா. அதில் தொங்கிட்டு இருக்கிற அந்த இதுங்களாம் பீசஸ் அந்த லெதர் 9-10 லெதர் மேலே இருக்குமா. அதை ஒவ்வொரு நுனியிலும் என்ன இருக்குமா, இப்படி இரும்புகளும் கொக்கிகளும் எலும்புகளையும் அவர்கள் மாட்டியிருப்பாங்களாம். அவங்க பொதுவாக சொல்கிறாங்க, இந்த வாரினால் அடிக்கப்பட்டு பொழைச்சவங்க ரொம்ப கம்மியாக, ஏன்னா அதை அடிக்கும் போதே இறந்துருவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு தண்டனை தான் வாரினால் அடிக்கும் தண்டனை. அப்போது என்ன ஆகுமா, இந்த வாரினால் அவர்கள் அடிக்கும் பொழுது அது முதலாவது தோலை கிழிக்கும். முதல்ல என்ன பண்ணுமா, மேலாக இருக்கிற
தோலை கிழிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுமா, அடிக்க அடிக்க உள்ளே இருக்க சதைகள் கிழிய ஆரம்பிக்குமா. அப்படியே சதை வந்து என்ன சொல்கிறது, சதையிலே பல லேயர்ஸ் இருக்குது. அது அந்த சதையுடைய லேயர் எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே கிழிய ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறம் இயேசுக்கு எந்த அளவுக்கு அடித்தாங்கன்னா அப்படி எலும்பு கூட தெரிய ஆரம்பித்தான். விழா எலும்புகள் கூட தெரிய ஆரம்பித்ததான். சில பேர் சொல்கிறாங்க அவர் இன்னர் ஆர்கன்ஸ் கூட தெரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க, லங்ஸ் கூட தெரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக இந்த சாட்டை அடினால், இந்த வாரினால் அடிக்கும் பொழுது என்ன எப்படி இருக்குமா, முதுகு அப்படியே தொங்குமா சதை. நீங்கள் உங்களால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அப்படியே தொங்குமா சதை, பீஸ் பீஸாக தொங்குமா. ஏன்னா அப்படி கிழித்து எடுப்பார்கள் போல். அந்த 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 கொக்கி அப்படியே கிழிச்சு எடுக்கும். நீங்களே பார்க்குறீங்க அந்த படத்தில் அங்கே ஆண்டவர் வந்து அடியை வாங்கும் பொழுது அது எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குதுன்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்மளை மாதிரி ஆட்கள் அவர் அடிக்கலை. நல்ல வெல் ட்ரெயின்ட், நல்ல பலசாலிகள், பல பேரை அடித்தவர்கள், நல்லா அவங்கெல்லாம் வந்து நல்ல சுயநலம்லாம் இருக்க மாட்டாங்க. நல்லா குடிச்சு அவங்க போதையில் இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவ்வளோ பலத்தையும் போட்டு என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வாயை திறக்கவே இல்லை, நிறுத்துங்கன்னு சொல்லலை, எனக்கு இரக்கம் காட்டுங்கன்னு சொல்லலை, கெஞ்சலை. ஆனால் எல்லாவற்றையும் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். அந்த வாரினால் அடியை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. எதற்காக அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் என்ன தவறு செய்தார்? ஒன்றும் செய்யாதவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். அந்த தண்டனை பயங்கர உச்சகட்டமான ஒரு தண்டனை. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நரம்புகள் பாதிக்கப்படும், அந்த ஆர்டரிஸ் பாதிக்கப்படும், எல்லாமே பாதிக்கப்படும். 2 பேர் அடிப்பாங்களாம், இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர். கைகளை அந்த போஸ்டில் கட்டிடுவாங்க, கைகளை கட்டி கட்டி அடிப்பார்களாம். ஷோல்டர்லேருந்து தொட வரைக்கும் அடிப்பாங்களாம். அந்த அளவுக்கான அடியை அவர் நமக்காக வாங்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த நம்மளுடைய யூத பனிஷ்மெண்ட் படி, யூத சட்டத்தின்படி வாரினால் அடிப்பது ஒரு பனிஷ்மெண்ட். யூத சட்டத்தின்படி வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணி, நம்ம வேதத்தின்படி என்ன எழுதியிருக்குன்னா 39 அடிகள் சாட்டையினால் கொடுக்கணும். அது யூத சட்டத்தின்படியான ஒரு கண்டிஷன். அதுக்கு மேலே அடித்தா அவன் செத்துருவான், 39ஓடு நிறுத்தணுன்றது தான் யூத சட்டத்தின்படியான ஒரு காரியம். ஆனால் இங்கே அடித்தது யார்? இயேசுவை அடித்தது யார்? ரோமர்கள். ரோமர்களுக்கு அப்படி ஒரு சட்டம் கிடையாதான். 39 தான், 39லே ஸ்டாப் பண்ணணும், 39 அடியோட நிறுத்தணும்னு எந்த சட்டமும் ரோமர்களுக்கு கிடையாதான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு 39 அடிகள் தான் கிடைத்தது என்று கிடையாதாம். அவருக்கு எத்தனை அடிகள் கிடைத்தது என்று கணக்கே இல்லைன்றாங்க. அவங்களே வந்து அவங்க டயர்ட் ஆகிற வரைக்கும் அடிச்சிருக்காங்க. அவங்களே போதும் போதுன்ற ஆகிற அளவுக்கு அடித்திருக்கிறார்கள். இதோட என்ன கொடுமைனா, இவ்வளோ அடியும் வாங்கிட்டு திரும்பி என்ன பண்ணுவாங்களாம், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுவாங்களாம். யோசிச்சுப்பாங்க, ரணமாக இருக்கிற அந்த உடம்புல, ரணமாக இருக்கிற அந்த முதுகில், சதைகள் தொங்கி கொண்டு இருக்கிற அந்த முதுகில் மறுபடியும் அவருடைய ஆடையை போட்டு என்ன மேலே வைக்கிறாங்க, சிலுவையை வைக்கிறார்கள். எப்படி இருந்திருக்கும்ல, எப்படி இருந்திருக்கும் அந்த நேரம் அவருக்கு. சிலுவையை வைக்கிறாங்க. அப்போ அந்த முதுகில் அவர் பட்ட அடியோடு சேர்ந்து இப்போ அந்த சிலுவையையும் அவர் சுமக்க வேண்டும். அந்த சிலுவையோட வெயிட் என்ன சொல்கிறாங்கன்னா 30 to 40 pounds, இல்லைன்னா 136 கிலோ இருக்குன்றாங்க அந்த சிலுவையினுடைய வெயிட். அதை அவர் முதுகில் வைக்கிறாங்க. இப்போ அடிப்பட்ட அந்த முதுகில் அவர் சிலுவையும் சுமக்கிறார். அவர் எவ்வளோ தூரம் சுமந்தார் அப்படின்னு தோராயமாக இப்போ இஸ்ரேலில் போகிறவங்களுக்கு அங்கே நல்லா விளக்குவாங்க, அங்கே இருக்கிற டூரிஸ்ட்டுக்கெலாம் விளக்குவாங்க. அவர் எவ்வளோ தூரம் நடந்தார்? 1/2 மைல் தூரம்ன்றாங்க, 600 மீட்டர், 600 மீட்டர் நடந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ வந்து நம்ம நடந்து போனோம்னா அந்த இடத்துல 10லேருந்து 15 நிமிஷம் நடந்து போயிடலாம். அவர் வாரினால் அடி வாங்கின இடத்துக்கும் சிலுவை கொல்கதாக்கும் ஒரு கால் மணி நேரம் தான் ஆகுன்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாருன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்கொண்டாராம். ஏன்? அவரால் முடியலை. அந்த வலி, அவ்வளோ வேதனை, அவ்வளோ காயங்களை, அடிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு 10 நிமிஷம் போய் சேர வேண்டிய இடத்துல அவர் எவ்வளோ நேரம் எடுத்துக்கொண்டார்? 1 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்கொண்டார். அப்பயும் அவரால் முடியலையா. அதுக்கடையில் விழுந்துட்டார் பல தடவை. அதுக்கப்புறம் தான் சிரேனே ஊரனாகிய சீமோனை சொல்கிறாங்க, வா நீ உதவி செய், இயேசுவுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லுறாங்க. இப்படிப்பட்டதான பாடுகளை அவர் முதுகிலே ஏற்றுக்கொண்டார். ஒரு மனுஷனுக்கு முதுகு ரொம்ப முக்கியம், கரெக்டுங்களா? அதுதான் சப்போர்ட் பண்ணுது. முழு உடம்பையும் சப்போர்ட் பண்ணுற ஒரு இடம் எது?
முதுகு. இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் அவர் முதுகிலே வாரினால் அடிக்கப்பட்டார். அவர் எப்படி இருந்ததாம் நீங்க வாசிங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஏசாயா தெளிவாய் சொல்றாரு, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை நான் ஒப்பு கொடுத்தேன்ற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. நீங்க யோசிக்கணும். அவர் கட்டாயத்தினால அவருடைய பண்ணல, அவர் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, தானாய் ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். தானாய் முன் வந்து ஒப்பு கொடுக்கிறார். என்னை அவங்க அடி வாங்குவதற்கு அவர் தானாய் வந்து ஒப்பு கொடுக்கிறார். சங்கீதம் 129:3. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். இயேசுவுடைய முதுகு எப்படி இருந்ததா? உளப்பட்ட நிலம் போல. பாட்டு பாடுறோம் தானே, உளப்பட்ட நிலம் போல் உருக்குலைந்தின்னு. அவருடைய முதுகு எப்படி இருந்ததாம்? உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த அளவுக்கு அடையாளமே ஒரு கொஞ்சம் கூட ஒரு சாஃப்டான ஒரு நார்மலான ஒரு இடமே இல்லாத அளவுக்கு அவருடைய முதுகு என்ன பண்ணப்பட்டது? உளப்பட்டது. உபாகமம் 25:2-3 வாசிப்போம். உபாகமம் 25:2-3. குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவான் ஆனால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன். அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதினால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம். ஆமென். பார்த்துக்கலாம். இது யூத சட்டத்தின்படி அடிக்கிறது, வாரினால் அடிக்கிற காரியம். ஸோ இப்போ ஆண்டவர் நமக்காக இந்த அடிகளை ஏற்றுக்கொண்ட தேவன் இங்கே தெளிவாக வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 53:4-5. ஏசாயா 53:4-5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு அடிகளையும் இவ்வளவு காயங்களையும் இவ்வளவான அவர் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டது எதற்காக? அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இன்றைக்கும் அவருடைய தழும்புகள் இருக்கிறது. அவருடைய காயங்கள் உங்களுக்காய் பேசி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த தழும்புகளிலே வல்லமை இருக்கிறது. அது என்ன செய்ய போகிறது? நம்மை குணமாக்க போகிறது. மத்தேயு 8:17 வாசிப்போம். மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்ன? ஆசீர்வாதத்தின் வசனம் என்ன? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய நோய்களை சுமந்தார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பற்றி நம்ம பார்த்து வரோம். இன்னைக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார்? நம்மளுடைய பலவீனங்களை அவர் மாற்ற போகிறார். உங்களுடைய நோய்களை அவர் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கு உங்களுக்கு அவர் சுகத்தை கட்டளையிட போகிறார். உங்களுடைய பலவீனங்களை அவர் மாற்ற போகிறார். அவர் முதுகிலே ஏற்பட்ட ஒவ்வொரு தழும்பும் உங்களுடைய நோய்களையும் உங்கள் பலவீனங்களையும் குணமாக்க போகிறது, சுகமாக்க போகிறது. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீர்களா? இது நான் ரொம்ப டீப்பா இன்னைக்கு நான் போக விரும்பல. இன்னைக்கு நம்ம அதிகமா ஜெபிக்க தான் போகிறோம். ஆமென். டைரக்டா நீங்க விசுவாசிக்கிறது தான் இருக்குது. இப்போ ஆண்டவரே, நீர் எனக்காய் வாரினால் அடிபட்டீர், நான் இன்றைக்கு என்னுடைய சுகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், என்னுடைய ஆண்டவர் ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று நீங்க விசுவாசிக்கணும். சரி, இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் பலவீனத்தில் இருக்கிறாங்க? ஏன் சுகவீனத்தில் இருக்கிறாங்க? ஏன் நோய்கள் அவங்களுக்கு இன்னமும் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு சில காரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், ஆனாலும் இன்றைக்கும் என்கிட்ட என்ன இருக்குது? நோய்கள் இருக்குதே, பலவீனம் இருக்குதே, ஏன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது காரணம் கீழ்ப்படியாமை. பாவம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்குள்ளாக இன்னும் ஒரு சில பாவங்கள் ஒட்டிக்கொண்டே இருக்கும் என்றால் வியாதி உங்களுக்கு வருவதற்கு நீங்கள் கதவை திறக்கிறீர்கள்.
ஆமென். வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 38:3. சங்கீதம் 38:3. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. ஸோ பாவத்தினால இன்னைக்கும் வியாதிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்த காரணம் என்னன்னா, பிசாசானவன் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு வியாதிகளை கொண்டு வருவான். அது என்ன வசனம் வாசிப்போம். லூக்கா 13:11-13 வரைக்கும். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்க பாத்தீங்கன்னா 18 வருஷமாய் ஒரு கூனி, இந்த தாயார் யாரு? ஒரு கூனியாய் எங்க வராங்க? தேவாலயத்துக்கு வராங்க. இவங்க யாருன்னு வசனம் என்ன சொல்லுதுன்னா, 16வது வசனம், இவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே. அப்படின்னா என்ன? அவங்க ரெகுலரா சர்ச்சுக்கு வரவங்க, ரெகுலரா ஜெபிக்கிறவங்க, ரெகுலரா ஆண்டவரை தேடுறவங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பலவீனம் இருக்கிறது. அவங்க கூனியா இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன ஆவி அது? பலவீனப்படுத்தும் ஆவி. இப்போ விசுவாசிகளுக்குள்ளாக சில சமயங்களில் இந்த பிசாசானவன் இந்த பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? நோய்களை நமக்குள்ளாக வைத்திருப்பான். அப்பொழுது எப்பொழுது இந்த ஆவியிலிருந்து நம்ம விடுதலை ஆகிறோமோ, இந்த பலவீனத்தின் ஆவியிலிருந்து விடுதலை ஆகிறோமோ, என்னாகும்? நோய்கள் குணமாகும். ஆமென். அடுத்து மூன்றாவது என்ன, எதுக்காக ஆண்டவர் வியாதி நமக்கு உடம்புல இருக்குதுன்னா, சில சமயங்களில் ஆண்டவரே அனுமதிக்கிறார். சில சமயங்களில் ஆண்டவரே அனுமதிக்கிறார். ஏன்? நம்மளை சீர்படுத்த, நம்மளை சரிப்படுத்த, நம்மளை சிட்சிக்க, உங்களை தண்டிக்க, கொஞ்சம் பீரியட் உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார்? சில சமயங்களில் நோய்களை அவர் அனுமதிப்பார், அவரை தேட. அப்போது நீங்கள் வாசிங்க 2 நாளாகமும் 16:12. 2 நாளாகமும் 16:12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். இங்க பாத்தீங்களா? வசனம் என்ன தெளிவா சொல்லுது? அவன் என்ன பண்ணானா? வியாதியின் சமயத்துல யாரை தேடல? கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளை தேடினான். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? யாரை தேடணும்னு எதிர்பார்க்கிறாரு? தேவனை தேடணும். நீங்க அவர்கிட்ட கிட்டி சேரணும். சில சமயங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சில பலகீனங்களை அவர் அனுமதிப்பார். அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சில சமயம் அவங்கள சீர்படுத்தணும், அவங்கள சரிப்படுத்தணும், ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு இருக்கும்போது அவர் சில சமயங்களில் பலகீனங்களை, வியாதிகளை அனுமதிப்பார். ஆமென். இந்த காரியத்தை சொல்லும் போது சில சமயம் ஆண்டவர் ஊழியர்களுக்கும் வியாதிகளை அனுமதிப்பார். பவுல் என்ன சொல்லுகிறார்? அவருக்கு ஒரு முள் குத்தி கொண்டே இருக்கிறதான். ஆண்டவர் அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த முள் நீங்கும்படி செய்யும் அப்படின்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாக இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்றாரு? நான் என்னை உயர்த்தாதபடிக்கு இது என்னை குத்தும் முள்ளாய் இருக்கிறது. அப்போது ஊழியர்கள் பெருமைக்குள்ளாக போய்விடாதபடிக்கு, அவங்கள ஒரு பெருமையின் ஆவி அவர்களுக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் சில சமயங்களில் ஊழியர்களுக்கும் என்ன பண்ணுவார்? இந்த சின்ன சின்ன பலகீனங்களை அனுமதிப்பார். ஏன்னா நீயும் மனுஷன்தான், மற்றவர்களை மாதிரி அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கணும்ல. அதுக்காக சில சமயங்கள் ஊழியர்களுக்கும் அனுமதிப்பார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றார்? உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். அடுத்து எதுக்காக ஆண்டவர் வியாதிகளை அனுமதிக்கிறார்? நம்மள வியாதி என்ன உடம்புல இருக்குது, தேவ நாம மகிமைக்கென்று, ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், ஆண்டவருடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சில காலம் சிலருக்கு என்ன பண்றாரு? வியாதிகளை அனுமதிக்கிறார். யோவான் 9ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நாம் பார்ப்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமென். தெளிவா சொல்றார் ஆண்டவர். இவன் செய்த பாவமும் இல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்ல, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி, தேவன் நாம மகிமைக்கென்று இந்த வியாதி இவனுக்கு
இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் இந்த மாதிரியான கட்டில் இருப்பாங்க, புறஜாதிகள் அந்த மாதிரியான கட்டில் இருப்பாங்க. ஏன்னா தேவனுடைய நாமம் அவர்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாக சில காலம் அவர்கள் அந்த வியாதியிலே அந்த கட்டிலே அவர்கள் இருப்பார்கள். அடுத்த காரணத்தை நாம் பார்ப்போம். மார்க் 6:5-6. இன்னொரு காரணம் என்னன்னா விசுவாச குறைவு. ஆண்டவர் பயங்கர அற்புதங்களை எல்லா பட்டணத்திலும் செய்கிறார். ஆனால் ஒரு பட்டணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரால் வசனம் சொல்லுதுங்க செய்ய முடியலன்னு. ஏன் இயேசுக்கு வல்லமை குறைஞ்சிருச்சா? இயேசுவுக்கு வல்லமை குறைந்ததா? இல்லையே. ஹி இஸ் ஆல் பவர்ஃபுல் காட். அவரால் ஒரு பட்டணத்தில் அந்த அளவுக்கு அற்புதங்களை செய்ய முடியல. ஏன்? வாசிப்போம். மார்க் 6:5-6. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். பாத்தீங்களா, அவங்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு. ஸோ விசுவாசம் குறைவுபடும் பொழுது, இல்லை அவ்விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்? வியாதிகள் குணமடையாது. ஆமென். அதனால அவ்விசுவாசம் நம்ம விட்டு நீங்க வேண்டும். ஸோ இதனால நமக்குள்ள வியாதிகள் இருக்கும். அடுத்து தலைமுறையாய் வரும் வியாதிகள், சாபத்தினால் வரும் வியாதிகள் நிறைய பேர்கிட்ட காணப்படும். யாத்திராகமம் 20:5. யாத்திராகமம் 20:5. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். பாத்தீங்களா, பெற்றோர் சில சமயங்கள் இல்லை பிதாக்கள் செய்கிற பாவங்கள் தவறுகள் என்ன ஆகும்? அது வியாதியாய் சாபமாய் என்ன வரும்? தலைமுறையாய் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு தான் சொல்லுவாங்க ஜெனரேஷனல் டிசீஸ், ஜெனட்டிக் ப்ராப்ளம். இது என்ன? சுகர் வந்து அப்பாவுக்கு இருக்குது, பிள்ளைக்கு இருக்கும், அடுத்து பேர பிள்ளை, அப்படி அது என்ன சொல்கிறாங்க? அது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ்ன்றாங்க. பிபி கேட்டால் அது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ்ன்றாங்க. இப்படி தலைமுறை வருகிற வியாதிகள் இருக்குது. அது ஒரு சாபத்தின் ஒரு காரணம் தான். அப்படி சில வியாதிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நான் கடகடன்னு போகிறேன், டைம் இல்லை வசனங்கள் ஒவ்வொன்றையும் வாசிப்பதற்கு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அடுத்தது இயல்பாக முதிர் வயதிற்கென்று ஆண்டவர் அனுமதிக்கிற சில பலவீனங்கள் உண்டு. மரணத்துக்கு ஏதுவான வியாதி யாருக்கு வருகிறது? எலிசாவுக்கு வருகிறது. 2 ராஜாக்கள் 13-14 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவன் ஆண்டவரிடத்தில் போக வேண்டிய சமயம் நேரம் வந்துவிட்டது. அதனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை அந்த வயது முதிர்ந்து அவர்களாக ஆகும்போது ஆண்டவர் அனுமதிக்கிறார். அது இயல்பான ஒரு காரியம்தான். கடைசியான 8வது காரணம் என்ன? நம்ம இடத்துல நோய்கள் பலகீனங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் ரொம்ப நீங்கள் யோசிக்கணும். அலட்சிய போக்கு. சொல்லுங்க, உங்க சரீரத்தை குறித்து உங்களுக்கே ஒரு அலட்சிய போக்கு. ஏன் சரீரத்தை கொடுத்து எனக்கே ஒரு அலட்சிய போக்கு. இது என்னது? இது ஆண்டவர் கொடுத்த சரீரம், தேவனுடைய ஆலயம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கணுங்க, ஒரு கவனம் இருக்கணும், ஜாக்கிரதை இருக்கணும். கண்டதே சாப்பிடக்கூடாது, நேரத்துக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குதுங்கல்ல. அப்போ யாரெல்லாம் அலட்சிய போக்கோடு இருக்கிறாங்களோ அவங்க சரீரத்தை குறித்து வியாதிகள் வர நம்மளே காரணமாயிரும். அதையும் நம்ம யோசிக்கணும். நேரத்துக்கு சாப்பிட்றோமா? நேரத்துக்கு தூங்குறோமா? இந்த சரீரத்துக்கு இந்த பூமியில் இருப்பதற்கு தேவையான போஷாக்கு ஆண்டவர் எல்லாம் உண்டு பண்ணி வச்சிருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு ஊட்டி விட மாட்டார். கரெக்டா? அவர் வந்து உங்களுக்கு நீ வாக்கிங் நடப்பான்னு சொல்லி கை பிடிச்சி நடக்க மாட்டார். அப்போது நம்மளுக்கு நான் ஞானத்தை கொடுத்துருக்காரு. அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வயசுக்கு என்ன சாப்பிடணும், நம்ம என்ன உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ் செய்யணும், பல ஆலோசனைகளை ஆண்டவர் உங்களுக்கு மருத்துவர்கள் மூலமாக, மற்றவர்கள் மூலமாக, பெரியவர்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது நம்மளுடைய சரீரத்தை குறித்து நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அலட்சிய போக்கு உள்ளவர்களுக்கு என்ன ஆகும்? வியாதிகள் இருக்கதான் செய்யும். ஸோ இப்படி நம்ம பல காரணங்களை பார்த்தோம். ஏன் இன்றைக்கும் நமக்கு வியாதிகள் இருக்கிறது, ஏன் விசுவாசிகளுக்கும் வியாதிகள் இருக்கிறது. ஸோ ஆண்டவர் இன்னைக்கு இது எல்லாவற்றிலிருந்து நம்மளுக்கு விடுதலை தரப்போகிறார், சுகத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? முதலாவது என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சிலுவையில் எனக்காக என் பாடுகளை, என் நோய்களை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு முதலாவது நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவங்களுக்கு தாங்க முதல்ல என்ன நடக்கும்? அற்புதம்
நடக்கும். ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு கிருபை தாரும், எனக்கு உம்முடைய விசுவாசத்தால் நிரப்புங்கப்பா, எனக்கு இன்னும் நீங்கள் வைத்திருக்கிற சுகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் முதலாவது விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல வரணும். இப்போ நான் எல்லாத்துக்கும் வசனம் சொல்லிகிட்டே இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நான் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிகிட்டே வரேன், வசனங்களை சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க சரிங்களா? வாசிக்க வேண்டிய நேரம் வரும்பொழுது நான் வாசிக்க சொல்கிறேன். மார்க் 11:24 விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்ததாக, இயேசுவினுடைய இரத்தத்தினால் உங்களுக்கு சுகம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். வெளிப்படுத்தினல் 12:11 வாசிப்போமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். நீங்கள் ஆண்டவருடைய ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய ரத்தத்தை நீங்கள் உங்க மேல பூசிக்கொள்ளும் போது, ரத்தம்னாலே நீங்க அடுத்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எண்ணெயை பூசி நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுது? வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள். யாக்கோபு 5:14-15 சொல்லுகிறது, வியாதியாய் உள்ளவர் என்ன பண்ண, சபையில் இருக்கிற மூப்பர்களை வர சொல்லட்டும். அப்போ நீங்கள் எண்ணெயை பூசி ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகும்? சுகம் உண்டாகிறது. ஆமேன். அப்புறம் அடுத்து என்னது? யெகோவா ரஃபாவாய் அவர் இருக்கிறார். அவருடைய நாமம் என்ன? யெகோவா ரஃபா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது என்ன ஆகும்? உங்களுக்கு சுகம் உண்டாகும். அடுத்ததாக, உங்கள் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ என்னன்னா, சில பேர் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க தான், ஆனால் அதை சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்றது. அது உங்கள் வாயின் வார்த்தைக்கு ஜீவனும் இருக்குது, மரணமும் உங்கள் வாயின் வார்த்தையின் வல்லமையில் இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கொஞ்சம் பலகீனம் இருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. என்ன நீங்கள் அதுக்கு யோவேல் அழகாக சொல்லுறது, யோவேல் 3:10 சொல்கிறது, பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. நீங்கள் உங்கள் பலவீனத்தை பெருசுப்படுத்தாதீங்க. வாயில் சொல்லும் பொழுது, மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அதை மிகைப்படுத்தி சொல்லாதீர்கள். நீங்கள் கொஞ்சத்தையும் நீங்கள் இன்னும் அதிகமாக்குறீங்க. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக நம்ம வாயிலிருந்து சொல்லும் பொழுது அதை கவனமாக சொல்லும். உங்களுக்கு சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் ரொம்ப ஞானமாக நம்ம நடந்துக்கணும். அடுத்து, பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, வியாதி நோய் உங்களை தொடுவதற்கு வாய்ப்பில்லை. அது உங்ககிட்ட வர முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியும், அவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கருத்தாக இருக்கும் பொழுது வியாதி உங்களை தொட முடியாது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் கடைசி அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4:23. மத்தேயு 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அதே கலிலேயாவை சுற்றி நடந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய தேவாலயத்தில் வந்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். நாம் விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீர் அன்றைக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கும் நீ ஜீவனோடு இருக்கிறீர், வல்லமையோடு இருக்கிறீர், எங்களுக்காக இந்த சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறீர், நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு எல்லா வியாதிகளுக்காக, பலகீனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சரி, இதுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அதிக நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். சரி, நான் சொன்ன நிறைய காரணங்கள் சொன்னேன், நம்மளுக்கு வியாதிகள் வர்றதுக்கான நிறைய காரணங்கள். அதில் ஒரு மெயின் ரீசன் என்னதுங்க? பிசாசு தான் என்ன பண்ணுறான்? அவன் வியாதியை நம்மளுடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில் கொண்டு வர அந்த பலவீனத்தின் ஆவி. அப்போ நீங்கள் பிசாசை குறித்து தானே சரியான ஒரு ஞானமுடையவர்களாய், அறிவுடையவர்களாய், தெளிவுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சரி, ஆண்டவர் நோய்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை அவர் சுமந்து கொண்டார். அவர் அது செய்தது அது மாத்திரம் செய்யவில்லை, அவர் முற்றிலுமாக பிசாசை மேற்கொண்டார், ஜெயித்தார். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். ஆகையால் நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? பிசாசை ஜெயிக்க முடியும். அந்த அதிகாரத்தை அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நம்ம பார்க்க போறோம் பிசாசை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்க போகிறோம்.
ஹல்லேலூயா. வசனங்களை வாசிப்போம். ரோமர் 6:11-14 வரைக்கும். ரோமர் 6:11-14 வரைக்கும். அப்படி நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. முதலாவது பாவம் ஆளாது. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆமென். அடுத்த வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எவனுக்கும் யாருக்கும் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. எல்லாம் வாய் திறந்து சொல்லுவோம், பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவத்துக்கு ஒரு வல்லம் இருக்கு. கரெக்டு தானே? நீங்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்க அதுக்கு ஒரு வல்லம் இருக்குது. அது உங்களை மேற்கொள்ள முடியும். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். இந்த பூமி இந்த பொல்லாங்கனுக்குள்ளாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? பிசாசு. இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. இவனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் வாசிக்க போறோம். கொலோசியர் 2:13-14-15. கொலோசியர் 2:13-14-15. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணாரா? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் பிசாசை ஜெயித்தார், பிசாசை வெற்றி சிறந்தார். ஆகையால் நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? பிசாசை ஜெயிக்க முடியும். அதை நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசிகளுக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்றதே நம்மளுக்கு சில டைம் தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? இவ்வளோ பெரிய என்ன சொல்றது, மரணத்தை அவர் ஜெயித்தாரே, அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே, சும்மாவா? உங்களுக்கு நிறைய அதிகாரங்களை கொடுத்திருக்கிறாரே, அது என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். முதலாவது உங்களை எது மேற்கொள்ள முடியாது? பாவம் மேற்கொள்ள முடியாது. ரெண்டாவது, பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து நம்ம வாசிக்க போறோம். இயேசு எப்படி பிசாசை மேற்கொண்டார், இயேசு எப்படி பிசாசை ஜெயித்தார், அதனால நாமும் இன்னைக்கு ஜெயிக்க முடியும். நான் டக்குன்னு சொல்றேன், பாருங்க, வாசிக்கலாம். இயேசு எப்படி மேற்கொண்டார்? முதலாவது சிலுவையினாலே. ஹல்லேலூயா. சிலுவையினாலே நம்ம வாசிச்சோம் இப்ப வசனங்களை. எபிரேயர் 2:14 வாசிப்போம். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிலுவையினாலே நம்மளை பிசாசை அவர் மேற்கொண்டார், மரணத்தை அவர் ஜெயித்தார். யோவான் 12:31 வாசிப்போம். யோவான் 12:31. 1 கொரிந்தியர் 15:26. அடுத்து வாசிக்க ரெடியா இருந்துக்கோங்க. வாசிங்க. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ஆமென். இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்றான்? புறம்பாக தள்ளப்படுகிறான். அடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வரைக்கும் மரணத்தை என்னவா பார்த்தாங்க? ஒரு சத்ரு, ஒரு தோல்வியா பார்த்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் என்னது? மரணம் ஒரு ஜெயம், ஒரு வெற்றி. ஆண்டவர் பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மரணம் என்பது என்ன? ஜெயம். மரணம் ஜெயமாக
ஆமென், விழுங்கப்பட்டது. ஹல்லேலூயா. மரணத்தின் கூர் ஒடிக்கப்பட்டது. ஆகையால் நமக்கு பிசாசின் மேல ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துக்கிறார், மரணத்தின் மேல ஜெயத்தை கொடுத்துக்கிறார், பாவத்தின் மேல ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ ஆண்டவர் சிலுவையினாலே பிசாசை மேற்கொண்டார். ரெண்டாவது, அவருடைய வார்த்தையினாலே. நீங்க எப்பயுமே பார்த்துக்கோங்க, இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சோதிக்கப்படும்படி வனாந்திரத்துக்கு போகிறார். அங்க பிசாசு என்ன பண்ணுகிறான்? சோதிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். ஸோ ஆண்டவர் 3 விதமான அங்க சோதனைகளை அவர் சந்திக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் எப்படி மேற்கொள்கிறார்? ஆமென், வசனத்தினாலே மேற்கொள்கிறார், வார்த்தையினாலே மேற்கொள்கிறார். ஹல்லேலூயா. இப்படி எழுதியிருக்கிறதே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினா நான் பிழைப்பான். அங்க ஆண்டவர் பயங்கர இது பண்ணல, வல்லமையை காமிக்கல. அவர் என்ன பண்ணார்? வாயின் வார்த்தையினாலே. அப்ப நீங்களும் ஆண்டவருடைய வசனத்தினாலே, ஆண்டவருடைய வார்த்தையினாலே நீங்கள் என்ன பண்ண முடியும்? பிசாசை ஜெயம் கொள்ள முடியும், மேற்கொள்ள முடியும். சரி, அதுக்கு நம்மளுக்கு வசனம் தெரியணும்ல. எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் வசனத்தினால வார்த்தையினால மேற்கொண்டாருன்னு. ஆனால் நம்மளுக்கு வசனம் தெரியணும், வார்த்தை தெரியணும். கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ஏதோ ஒரு ஸ்லோகன் கிடையாது, இந்த மற்ற மந்திரங்கள் கிடையாது. இது ஜீவன் உள்ளது, இது வல்லமை உள்ளது, இது வாழ வைக்கக்கூடியது. சகல வல்லமையும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ வசனத்தை நீங்கள் நன்காய் அறிந்திருக்க வேண்டும். அதை பிசாசு உங்களுக்கு சோதிக்கும் போது அவ்வப்பொழுது நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். அடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி மேற்கொண்டார் பிசாசை? பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆமென். யோவான் 14:30 சொல்லுகிறது, பொல்லாங்கன் என்கிட்ட வருகிறான், என்கிட்ட ஒன்றுமில்லை. பிகாஸ் ஐ ஹவ் லிவ்ட் a holy life. நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், பிசாசு என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரால் தைரியமா சொல்ல முடிஞ்சது. இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும். பாவம் இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட பிசாசு என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஒரு ஆவியும் அவங்கள்ட்ட கிரியை செய்யாது. ஆமென். அவங்களுக்குள்ள என்ன யார் இருக்க போகிறார்? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பாவம் இல்லாத ஒரு மனுஷன் கிட்ட என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியின் வல்லமை இயேசு கிறிஸ்துவ மேல இருந்ததுனால அவர் எங்கும் வல்லமை உள்ளவராய் அவர் சுற்றி திரிந்தார், பிசாசை துரத்தினார். அடிக்கடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த டாபிக்கே நானுமே கொஞ்சம் ரொம்ப யோசித்தேன். இந்த டெலிவரன்ஸ் பற்றி, இந்த பிசாசை பற்றி பேசுனாலே கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் அப்படியே தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா அப்பா தான் பேசுவாங்க, நான் அப்பா நிறைய பேசி தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு அதிக ஜெபத்தோடு தான் நானும் வந்திருக்கிறேன். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்னென்னா, பிசாசுனாலே ஒரு பயம், அதை பற்றி பேசணுன்னாலே ஒரு பயம், டெலிவரன்ஸ் பற்றி பேசணுன்னாலே பிசாசு என்ன பண்ணிடுவான்? நம்ம மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பயத்தடி உள்ளே போடுவான். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதுதான் ஃபஸ்ட்டு திங். நம்மளுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு உன்னால் என்ன பேசிட முடியும்? அந்த ஒரு பயத்தை கொண்டு வந்துடுவான். ஆனால் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாருன்னது? நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். அதை நம்ம கிட்ட இருந்து எடுத்து போட்டுருணும்னு பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம மைண்டுக்குள்ள அந்த ஒரு பயத்தை கொண்டு வந்துடுவான். இல்லை, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும், நாம் என்கிட்ட எந்த வல்லமையும் இல்லை, நம்மளுக்கு கொடுத்த அந்த வல்லமையை கொடுக்கிறவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமையுள்ள தேவன் இங்கே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் உங்களை பிசாசை மேற்கொள்ள உதவி செய்கிறது. அவர் பாவத்தை மேற்கொண்டார், பிசாசை மேற்கொண்டார். ஆனால் மறுபடியும் அவர் பாவத்தை மேற்கொண்டார், மரணத்தை மேற்கொண்டார், மறுபடியும் உயிரோடு எழும்பினார். அவர் உயிரோடு எழும்பலன்னா இது எல்லாமே ஒரு அர்த்தமில்லாத காரியம். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை பிசாசை மேற்கொள்ள உதவுகிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த இத்தனை காரியங்களும் இயேசு எப்படி மேற்கொண்டான்னு சொன்னேன். இது எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுக்குறாரு? இப்போ, மகளே இது உனக்கு, மகனே இது உனக்கு. இந்த அதிகாரம் நான் மட்டும் பயன்படுத்தலை, என் பிள்ளைகளாகிய நீங்கள் இதை பயன்படுத்துங்கள். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? லூக்கா 10:19. அந்த வல்லமை விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுகிறது? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு வாக்கு தத்துவம் இல்லைங்க?
இதை நம்ம அறியாமையில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்? அப்படியே பயந்து பயந்து இருக்கிறது. பிசாசையோ என் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டாங்க, என் பிள்ளைகளுக்குள்ளே வந்துட்டான், எனக்கு இந்த குடும்பத்தில் இந்த ஒரு காரியம் நடக்க மாட்டேது, பிசாசுடைய கட்டு இருக்குது. இல்லை, ஒன்றும் உங்களை ஆமென் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அடுத்து வாசிப்போம். மார்க் 9:29. மார்க் 9:29. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆமென். முதலாவது நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நீங்க விசுவாசிக்கணும். ரெண்டாவது, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி இவ்வகை பிசாசு என்ன பண்ணாது? போகாது. அப்போ ஜெபத்தில் உபவாசத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பிசாசை மேற்கொள்ள நம்மளுக்கு பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து 2 கொரிந்தியர் 3:17 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பரிசுத்த ஆவியை நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்ப வேண்டும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 4வது காரியம் என்ன? நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து. நீங்க பிசாசுக்கு வெக்கமே இல்லாதவன், நமக்கு தெரியும்ல. நீங்க என்னதான் அவனை துரத்தினாலும் திரும்பி திரும்பி வந்து நிற்பான். திரும்பி திரும்பி உங்களை என்ன பண்ணுவான்? உங்களுக்கு போராட்டத்துக்குள்ள வந்து நிற்பான். நீங்க என்ன பண்ணணும்? அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தை தளர விடக்கூடாது. எத்தனை தடவை வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். அதுக்கு வசனங்கள் நீ வாசிக்கலனாலும் நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. யாக்கோபு 4:7, 1 பேதுரு 5:8, 9 தெளிவாய் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்பீங்க? வசனத்தை சொல்லுங்க, வாயினால வசனத்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க. அவன் என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் எவ்வளவு வல்லமை உள்ள தெரியுமா? பிலிப்பியர் 2:9-11 வரைக்கும் வாசிப்போம். பிலிப்பியர் 2:9-11 வரைக்கும். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அவருடைய நாமத்திற்கு வானோர் பூதலத்தர் யாவரும் நடுங்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், முடங்க வேண்டும். அந்த ஒரே நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது எதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்? இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அங்கே எகிப்தில் நம்ம இஸ்ரவேலர்கள் இருக்கும் பொழுது சங்கார தூதன் வருகிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் நிலை கால்களிலே ரத்தத்தை பூசுங்கள். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? கடந்து போவான். அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. உள்ளே இருக்கிறவங்க தகுதியானவங்களா, பரிசுத்தமானவங்களா அப்படின்னு பார்க்க சொன்னாரா ஆண்டவர்? இல்லை. அந்த பிளட் கவர் ஆயிருக்கா, நீ கடந்து போ. அப்போது இன்றைக்கு உங்கள் குடும்பத்தின் மேலே ஆண்டவருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் பூசப்படும் பொழுது என்ன ஆகும்? அவன் சங்காரத்துடன் எந்த ஆவியாக இருக்கட்டும், எந்த மரணத்தின் ஆவியாக இருக்கட்டும், அது கடந்து போகும். வல்லமை இல்லை, உள்ள நுழையிறதுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்திற்கு இருக்கிறது அந்த வல்லமை, இயேசுவின் நாமத்திற்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க என்னைக்கும் பயந்து போயிருக்காதீங்க. ஐயோ பிசாசு எனக்கு குடும்பத்தில் இப்படி கொண்டு வந்துட்டான், அதை கொண்டு வந்துட்டான், இதை நோ நோ நோ. அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆமென். நான் அவருடைய பிள்ளை. அவன் நிறைய தந்திரங்களை யூஸ் பண்ணுவாங்க. பவுல் நிறைய தடவை வார்ன் பண்ணுறாரு, பிசாசினுடைய தந்திரங்களை நீங்கள் என்ன பண்ணுமா? அறிந்து கொள்ளணும். பிசாசு இஸ் வெரி ட்ரிக்கி ஃபெலோ. ரொம்ப நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவான். எப்படியாவது இவங்க வாழ்க்கையில் நுழையணும். இவன் பயங்கரமாக ஆண்டவருக்காக ஓடுறானே, பயங்கரமாக பரிசுத்தமாக வாழ்கிறானே, இவனை எப்படியாவது என்ன பண்ணணும்? உள்ள இவங்க குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிடணும். இந்த பர்சனை நம்ம சோர்ந்து போக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் நிறையா தந்திரங்களை யூஸ் பண்ணுவான். அந்த தந்திரங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். விசுவாசிகளாகிய நாம் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். தந்திரங்களை அறிந்துக்கிட்டிங்கன்னா, ஓ நீ தானே அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். கரெக்டு தானே? தந்திரங்கள் உங்களுக்கு தெரியலனா தான் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அது தந்திரம் தான் அங்கே என்ன யூஸ் பண்ணுறாரு அவர்? ஏதேன் தோட்டத்தில் பிசாசு என்ன பண்ணுறான்? அது ஏவாள்கிட்ட வந்து
அவன் என்ன பண்ணுறான், அங்கே ஏமாந்து போகிறாங்க ஏவாள். அவன் அங்கே என்னங்க தந்திரம் அங்கே யூஸ் பண்ணுறான்? ஃபஸ்ட்டு தந்திரம் என்னென்னா, அவன் ஆண்டவருடைய வார்த்தையே உங்களுக்கு மாற்றி பேசுவான். ஃபஸ்ட்டு தந்திரம் என்ன பிசாசு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருது? ஆண்டவருடைய வார்த்தையவே மாற்றி பேசுவான் உங்கள்கிட்ட. உங்கள் ஆண்டவர் அப்படியா சொன்னார், உங்கள் வசனம் இப்படியா சொல்லுது? அப்படியெல்லாம் கிடையாது. அதுதான் இந்த உலகம் அதை விட பெட்டரான காரியத்தை கொடுக்கும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கிடைக்கிற நிம்மதியை விட இங்கே நல்லா கிடைக்கும். நீ அங்கே போய் இது பண்ணுறதை விட இந்த பாவத்தை செஞ்சால் அதிக சந்தோஷம் கிடைக்கும். அப்படியே என்ன பண்ணுவான்? முதலாவது என்ன பண்ணுறான்? முதல் தந்திரம் என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தையவே அவன் என்ன பண்ணுவான்? மாற்றி பேசுவான். அப்படியே தலைகீழாக்குவான் அவன். அதான் அவனுடைய வேலை. அப்படியே ஒரு டூப்ளிகேட் செய்வான் அவன். ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்காருன்னா அதுக்கு ஒரு டூப்ளிகேட் மெத்தட் அவன் வச்சிருப்பான். அதான் அவன் செய்கிற முதல் தந்திரம். அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பொய். அதனால நீங்கள் அவருடைய வார்த்தையை தெரிஞ்சாதானே உங்களுக்கு தெரியும் அவன் பொய் சொல்கிறான்னு. அதனால நீங்கள் வார்த்தையில் பலப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து பயம் என்ன பண்ணும்? பிசாசு உங்கள் வாழ்க்கையில் நுழைவதற்கு அவன் பயன்படுத்துகிற ஒரு டோர், ஒரு கதவு. பயம் எது கெடு? இயல்பாக மனுஷனுக்கு இருக்கிற உணர்வுகளில் சாதாரணமாக பயம் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்மளுக்கு டாக்டர்கிட்ட போகிறோம், ஊசி போடணும்னா கொஞ்சம் பயம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இயல்பான நார்மலான ஒரு ஹியூமன் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸு. ஆனால் எல்லாத்துக்கும் பயப்படுறது, அளவுக்கு அதிகமாக பயப்படுறது, இது என்ன பண்ணும்? பிசாசுக்கு கதவை திறக்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நுழையிறதுக்கு. அதனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அவ்வப்பொழுது பயத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. பிசாசு பயத்தின் மூலமாக தான் என்ன பண்ணுவான்? நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வர பார்ப்பான். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு? பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? பயம்தான் அவன் கொண்டு வருகிற ஒரு முதல் டோர். நம்மளுக்கு உள்ள கொண்டு வர இதயத்துக்குள்ள போறதுக்கு டோர் என்னது? பயம். அதனால ஆண்டவர் வசனங்களில் முழு வேதாகமத்தில் சொல்றாங்க, 365 முறை என்ன வார்த்தை இருக்குதா? பயப்படாதிருங்கள், 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 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயத்துக்கு இடம் கொடுக்க. அது ஒரு வாசல் அவன் உள்ள நுழையிறதுக்கு. அடுத்தது துணிகரமான பாவங்கள். எப்பெல்லாம் துணிகரமான பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்களோ பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. அப்போ கொஞ்ச நாள் அவன் என்ன பண்ணுவான்? அவன் உள்ள குடிக்கொள்ளுவான். துணிகரமான பாவம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. எதேச்சியாக நீங்கள் தப்பு செய்கிறது ஓகே, ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நீங்கள் சரி பண்ணிடலாம். ஆனால் மறுபடியுமான துணிகரமான பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், கசப்பு, மன்னியாமை, இதெல்லாம் என்னென்னா அப்படியே பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நான் மன்னிக்கவே மாட்டேன், இல்லை மன்னிக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் தகுதியானவங்க கிடையாது. முதலாவது அவங்க ஃபஸ்ட்டு சாரி கேட்கட்டுமே, அவங்க தானே தப்பு செஞ்சாங்க. அந்த ஒரு மன்னியாமல் இருப்பது என்னது? பிசாசு உள்ளே வருவதற்கான இந்த கசப்பு உள்ளே வருவதற்கான ஒரு வழி. அதனால் உடனே மன்னிச்சிடணும். உடனே அந்த கசப்பை என்ன பண்ணணும்? உள்ளே போகாத அளவுக்கு, அந்த வேர் கொள்ளாத அளவுக்கு அதை தூக்கி எறிஞ்சிடணும். ஸோ அது ஒரு காரணம். அடுத்ததாக, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிற, எப்படி நீங்கள் பயத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கணுமோ அதே மாதிரி இன்னொரு காரியம் பிசாசு கொண்டு வரான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னன்னா பெருமை தான். அவன் பயங்கர பெருமைக்காரன், கரெக்டு தானே? அதனால தானே கீழே தள்ளப்பட்டான் அவன். பரலோகத்தில் தள்ளப்பட்டதுக்கு காரணம் அதுதானே. அப்போது அவன் ஒரு மனுஷனுக்குள்ள பெருமையை கொண்டு வரான். ஸோ பைபிளில், வேதத்தில் ஆண்டவர் ஒரு பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்னா என்ன வசனம் சொல்லுது? பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். ஸோ அது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளை உயர்த்தி பேசிக்கிறோமா? பெருமைக்கான காரியங்களுக்கு நம்ம வாயில் இடம் கொடுக்குறோமா? சிந்தையில் இடம் கொடுக்குறோமா? வாயில் ரொம்ப தாழ்மையாக பேசுகிறப்போ சில டைம் பேசிடுவாங்க, ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்கும்? அதனால தான் வசனம் சொல்லுது, மனத்தாழ்மை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் வெளியே நான் வெள்ளை சாரி கேட்டிருக்கேன், நான் நல்லவங்க, நான் அப்படி ஜெபிக்கிறவங்க, உபவாசம் இருக்கிறவங்க எல்லாம் ஓகே. உன் மனதை அறிகிறவர் யார்? நம்மளுடைய மனதை அறிகிறவர் யார்?
ஆமென். மனத்தாழ்மை உள்ளவர்களாயிருங்கள். ஸோ பெருமை இருந்துச்சுனாலே ஈஸியாக என்ன பண்ணிடுவான், அட இந்த பர்சன் நம்ம ஆளு தான், நம்ம ஆளுப்பா இவர் அப்படின்னு. அதனால் விசுவாசிகளாக நாம் என்ன பண்ணக்கூடாது, என்றைக்குமே பெருமைக்கு மாத்திரம் இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசு உள்ளே வருவதற்கு அது ஒரு காரியமாக இருக்கும். கடைசியாக நான் சொல்ல வர காரியம் இன்னும் நிறைய இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்லலை. ஒரு முக்கியமான காரியங்களை நான் சொல்லி முடிக்க போகிறேன். இந்த மாந்திரீகம், பில்லி சூனியம், இதுக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் எதோடைய கிரியைகள், பிசாசினுடைய கிரியைகள். என்ன இதில் நல்ல நாள் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, இதெல்லாம் ஈக்குவல் டு என்னன்னா, நீங்கள் ஆண்டவரை மறுதளிக்கிறீர்கள். நல்ல நாள் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, நல்ல நேரம் பார்க்குறது, இது எல்லாமே என்ன எதுக்கு ஈக்குவல்னா, ஆண்டவரை நீங்கள் மறுதளிப்பதற்கு சமானம். சரிங்களா? அதனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவரை விட அந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது பிசாசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுலாம் மாறிடுறீங்க. அவன் தான் என்ன பண்ணி வச்சுருக்கான், இப்படி எல்லாம் ஒரு தியரியே டெவலப் பண்ணி வச்சுருக்கான். நல்ல நாள், பில்லி சூனியம், செய்வினை, அவன் நிறைய காரியங்கள், பிளாக் மேஜிக், விச் கிராஃப்ட்னு சொல்கிறாங்க. இப்படி பல காரியங்கள் அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான். அவனுக்கு அவனுடைய வல்லமை, ஆண்டவர் அவனுக்கும் வல்லமை கொடுத்துருக்காரு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும். அவன் என்ன பண்ணுவான், அது மூலமாக, அந்த வல்லமை மூலமாக கண்ட்ரோல் பண்ண பார்ப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆண்டவருடைய வல்லமையை மறுதளிப்பதற்கு சமானமாக என்ன பண்ணுறீங்க, அவனுடைய வல்லமையை நம்புறீங்கன்னு ஆயிரும். சரிங்களா? அதனால் இந்த நல்ல நாள், ஜோஷியம், இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் சிந்தையில் அந்த பேச்சுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவர் சகலத்தையும் நல்ல நாள் தான், எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா, ஆமென். கடைசியான ஒரு காரியம், நீங்கள் பிசாசை எப்படி உங்கள் வாழ்க்கையில் மேற்கொள்ளுவான்னா, ஆமோஸ் 4:6, அதை மட்டும் நம்ம வாசிப்போம். ஆமோஸ் 4:6. ஆமோஸ் 4:6. ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த 4:6 இருங்க. என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அந்த வசனம் எங்கே வருது? என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். எவ்வளவுக்கு அவ்வளவா நீங்க ஓசியா 4 அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென். போதும். ஸோ என்ன வசனம் சொல்லுகிறது? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஸோ இன்னைக்கும் இது உண்மை. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் பயங்கரமாக படிச்சிருக்கணும், டிகிரி வாங்கியிருக்கணும், அப்படியெல்லாம் எங்கேயும் வேதத்தில் போட்டுல்ல. ஆண்டவருடைய சத்தியம், ஆண்டவருடைய வசனம் என்ற அறிவு, ஆண்டவரை பற்றிய அறிவு, ஆண்டவரை பற்றிய ஞானம் உங்களுக்கு அதிகமாக அதிகமாக நீங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும். நீங்கள் எவ்வளோ அறியாமையில் இருக்கிறீங்களோ, உங்களுடைய வல்லமை என்ன, உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்றதை நீங்கள் எந்த அளவுக்கு அறியாமல் இருக்கிறீங்களோ, நீங்கள் தான் லூசர், நீங்கள் தான் ஏமாளி. கரெக்டுங்களா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அவருடைய வல்லமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்கள் மீது கரங்களை வைப்பீர்கள், இதெல்லாம் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நீங்கள் முதல் விசுவாசிங்க. என்னால் என்ன பண்ண முடியும்? என்னுடைய வியாதியும் குணமாகும். நான் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கும் குணமாகும். ஆமென். அதை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை என்ன என்பதை புரிஞ்சு கொண்டீங்களா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம யாவரும் எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வியாதிகள், எங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் நீர் குணமாக்க போகிறீர். அதே சமயம் பிசாசின் எல்லா பிடியிலிருந்தும் எங்களை விடுதலையாக்க போகிறேன். 2 ஜெபங்களை நாம் செய்ய போகிறோம். முதலாவது நாம் செய்ய போகிற ஜெபம் விடுதலையின் ஜெபம். பல ஆவிகள் மனுஷனை பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த எல்லா ஆவிகளிலிருந்தும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு
விடுதலையாக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறவர்கள் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் எனக்காய் முதுகிலே வாரினால் அடிக்கப்பட்டீரே, உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்பா, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பாஸ்டர் அம்மா வந்து இப்போ அதுக்கு நம்முடைய பிசாசின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தரும்படியாக ஒவ்வொரு ஆவிகளை சொல்லி அதை கடிந்து கொண்டு ஜெபிப்பார்கள். நீங்க என்ன தெரியுமா? பிசாசை கடிந்து கொள்ள வேண்டும், கெஞ்சிட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளணும். ரெபியூக். ஆமென். நீங்கள் ரெபியூக் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். வாய்களை திறந்து ஒவ்வொரு ஆவிகளையும் அவர்கள் சொல்லும்போது இயேசுவின் நாமத்தினால நீங்க என்ன பண்ண வேண்டும்? கடிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஆவிகளும் நம்மளை விட்டு விலக போகிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி கரங்களை உயர்த்தி தகப்பனே, நாங்கள் இப்பொழுது கேட்டதான் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுதலையாக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த சிலுவைத்தியான நாட்களில் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவிகள் எங்களுக்குள்ள இருக்குமானால் ஆண்டவரே தகப்பனே அதெல்லாம் விரட்டி அடிக்கும்படியாக ஒரு விசை கூட கர்த்தாவே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாட வேண்டுமாய், எங்களை தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி நம்ம சொல்லுவோமா? தகப்பனே, பொறாமையின் ஆவியினால் ஆண்டவரே அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை இந்த வேளையில விடுதலையாக்க வேண்டுமாய், பொய்யின் ஆவியில் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை விடுதலையாக்க வேண்டுமாய், தாறுமாறுகளின் ஆவியிலே ஆண்டவரே அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை விடுதலையாக்க வேண்டுமாய், பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் ஆண்டவரே, இச்சையின் ஆவிகள் ஆண்டவரே, பெருமையின் ஆவிகள் ஆண்டவரே, துரத்தனத்தின் ஆவிகள், கவலைகள் ஆவிகள் ஆண்டவரே, மனோ துக்கத்தின் ஆவிகள் ஆண்டவரே, வேசித்தன ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள் ஆண்டவரே, சோரமார்க்கமாய் போறதான ஆவிகள் ஆண்டவரே, பலவீனப்படுத்துவதான ஆவி ஆண்டவரே, ஊமையும் செவிட்டுமான ஆவி ஆண்டவரே, அடிமைத்தனத்தின் ஆவி ஆண்டவரே, பயத்தின் ஆவி ஆண்டவரே, வஞ்சகத்தின் ஆவி ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை ஆண்டவரே தகப்பனே இந்த வேளையிலே ராஜா நீர் விடுதலையாக்க வேண்டுமாய், உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி ஆண்டவரே அந்த பொல்லாத சாத்தான்களை நாங்கள் கட்டிந்து கொண்டு அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இப்படிப்பட்ட ஆவிகள் வெளியேறுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சாத்தானே உம்முடைய பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிற அடிமைத்தன எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தி அடிக்கிறோம். பொல்லாத சத்துருவே உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறு, உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறு என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அந்த கிறிஸ்துவின் ஆவி, அசுத்த ஆவி, வறுமையின் ஆவி, சோம்பலின் ஆவி, பொருளாசையின் ஆவி, மரணத்தின் ஆவி, குறி சொல்லுகிறது ஆவி, விக்கிரக ஆராதனை ஆவி, செய்வனை கட்டி துரைத்தனம் பண்ணுகிறதன் ஆவி, அதிகாரங்களை பிடுங்கிறதன் ஆவி, இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதியின் ஆவி, வான மண்டலங்களில் பொல்லாத ஆவி, சேனைகள் அனைத்தையும் ஆகாய அதிகார பிரபுகளின் ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகள் எல்லாவற்றையும் பொல்லாத சாத்தானே நாங்கள் கடிந்து கொண்டு, பொல்லாத சாத்தானே, பொல்லாத ஆவியே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறு என்று சொல்லி இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்குவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே விக்கிர ஆராதனையிட்ட போய், குறி சொல்லுகிற ஆவியிட்ட போய் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை கயிறுகளை கட்டி கொண்டு ஆண்டவரே மந்திரவாதிட்ட போய் கயிறுகளை கட்டி கொண்டு வருகிற அந்த பொல்லாத சாத்தானை கட்டிந்து கொண்டு நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பொல்லாத சாத்தானை கட்டிந்து கொண்டு நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட ஆவிகளை விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவிகள் எனக்குள்ள இருக்குமானால், பொறாமையின் ஆவி, வஞ்சகத்தின் ஆவி, பெருமையின் ஆவி ஆண்டவரே எனக்குள்ள இருக்குமானால் இப்பொழுது என்னை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே, வெளியேறட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய கரத்துல என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே ஒரு விசை கூட என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆவி எனக்கு இருக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வர வேண்டும், நீர் என்னை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாம் ஒரு விசை கூட ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறீர், இறங்கி இருக்கிறீர் என் மேல் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆவியில் இல்லாதபடி உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பிக் கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை நிரப்பிக் கொள்ளுங்க ஆண்டவரே. நானே ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா.
ராஜா என்னை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களா ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? ஆவியானவரே, ஒரு விசை கூட என் மேல் இறங்குங்க ஆண்டவரே, என் மேல் இறங்குங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையில் நம்முடைய பிள்ளைகள் மேல் ஒவ்வொருத்தர் மீதும் ஆண்டவரே நீர் இறங்குவீராக, இறங்குவீராக ஆண்டவரே. பலமுள்ள ஆவியை கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்குவீராக, நீர் இறங்குவீராக. உடைய பிள்ளைகள் யார் யார் விரும்பி கேட்கிறார்களோ அத்தனை பேர் மீது நீர் ஊற்ற வேண்டுமாய் ஆண்டவரே. இந்த கால வேளையில ஊற்றுவீராக, ஊற்றுவீராக ஆண்டவரே. உடைய உன்னத ஆவியை நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே, ஊற்றுவீராக. நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை விட்டு எல்லா ஆவிகளையும் ஆண்டவரே இந்த நாளை துரத்தனை ஆவிகளை நீர் விரட்டி அடித்ததுக்காக ஆண்டவரே, இவற்றை எல்லாம் ஆண்டவரே சிலுவையில் மேல் ஆணி அடித்த ஆண்டவரே வெற்றி சிறந்த என் தேவாதி தேவனுடைய கரத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படியே ஜெபாவில இருக்கும்போது தேவன் நமக்கு சுகமளிக்கிறதான ஆசீர்வாதங்களை நமக்கு தர போறார். என்னென்ன ஆசீர்வாதம் சிலுவையில் அடிபட்ட காயங்களில் நமக்கு கிடைக்க போதோ அந்த ஜெபங்களை ஏறெடுப்போம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. முழங்கால் படியணும்னு விரும்புறவங்க முழங்கால் படிட்டுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இப்பொழுது ஒவ்வொரு பலகீனங்களையும் ஒவ்வொரு வியாதிகளையும் நாம் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுல இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். பாஸ்டரோட இணைந்து நாம ஜெபிக்கலாம். Thank you Jesus. ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய தழும்புகளினால நாங்கள் குணமாகிறோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இங்கே மாத்திரம் தேவன் இல்லப்பா, தூரத்திற்கும் தேவனா இருக்கிறீங்க. இங்க இருக்கிற மக்களையும் நீங்க சுகப்படுத்த போறீங்க, வீட்டில் இருக்கிற மக்களையும் சுகப்படுத்த போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த வியாதியும் உமக்கு பெரிதான வியாதி இல்லப்பா. எல்லா வியாதிகளையும் நீர் குணமாக்க நீர் நல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இங்கே உம்முடைய இரத்தத்தை நாங்கள் உங்க மக்கள் மேல தெரிகிறோம். வியாதிகளை குணமாக்குகிற தேவன் இங்கே எங்க மத்தியிலே நீங்க இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராபா காதா நாதா ஷதா ரகபதா நரபா திரேகேதே நெருதுரா மஷிதா ரகபதா ரபா. எங்க மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மன ரீதியான வியாதிகளை கொண்டு வருகிற சாத்தானை நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். மன சோர்வை கொண்டு வருகிற, மன கோளாறுகளை கொண்டு வருகிற, கவலை பயத்தினால மக்களை உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிற வியாதிகளை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. மனநிலையை பாதிக்கிற மன சோர்வை, மன நோயை கொண்டு வருகிற வியாதியை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தொற்று நோய்களை, வைரஸ்களை கொண்டு வருகிற சாத்தானே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வெளியேற்றுகிறோம். உம்முடைய இரத்தத்தை, இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். எல்லா இதய நோய்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இதய நோய்களையும் நீர் குணமாக்குவீராக. உம்முடைய இரத்தத்தை ஆண்டவரே இதயத்தின் மேலே நாங்கள் தெளிக்கிறோம். நாங்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டுகிறோம். எல்லா சுவாச நோய்க்கு எதிராக நாங்கள் வருகிறோம். எல்லா நுரையீரல் பிரச்சனைகளையும் நீர் மாற்றி போடுவீராக. எல்லா நிமோனியா போன்ற நோய்களை நீர் மாற்றி போடுவீராக. எல்லா நோய்களுக்காக எங்களுக்காய் சிலுவையிலே நீர் ரத்தம் சிந்தினீங்க. நீங்க வாரினால் அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. உம்முடைய முழுகை ஆண்டவரே உழுதாங்க ஆண்டவரே. எங்க நோய்களுக்காக நீர் சிலுவையில பிரச்சனைகள் நீ சிந்தின ரத்தத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லா வயிற்று பிரச்சனைகளுக்காக உம்மை வருகிறோம். நல்ல சுகத்தை நீர் கொடுக்க போகிறீர். உமக்கு நன்றி. டிபி கட்டி, தைராய்டு கட்டி, கேன்சர் கட்டிகளை நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எலும்பு பிரச்சனைகளுக்காக உம்மை வருகிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற அநேகர் எலும்பு பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்பொழுதே எலும்பு மேல ஆண்டவரே இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உம்முடைய தழும்புள்ள கரம் நீர் தொடுவீராக. இங்க வந்து இருக்கிற மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், கால்கள்ல இருக்கிற பிரச்சனைகள், கைகள்ல இருக்கிற பிரச்சனைகள், எல்லா ஆர்த்ரைட்டிஸ் வியாதிகளை நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எலும்புல பிரச்சனைகள், சுகர் வியாதியினால வருகிற பிரச்சனைகளை நாங்கள் மாற்றி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது உம்முடைய பலன் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகமளிக்கும் வல்லமை எலும்புகளுக்குள்ளே, கைகளுக்குள்ளே, கால்களுக்குள்ளே, முழு உடம்புகளுக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா புற்று நோய்களும் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இரத்த புற்று நோய்கள், மற்ற எல்லா புற்று நோய்களும் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிறப்பிலிருந்தே இருக்கிற பிரச்சனைகள், பிறப்பிலிருந்தே பிரச்சனைகள்
காதுகளில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு விடுதலை, ஒரு சுகத்தை நீர் கட்டளையிட போறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா அல்சீமர் வியாதிகளை குணமாக்கும் வல்லமை இங்கே இருக்கிறது. பார்க்கின்சன்ஸ் வியாதிகள், அல்சீமர் வியாதிகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா நரம்பு சம்பந்தமான வியாதிகளை நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா குருட்டு தன்மை, கண்களில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே நீர் சுகப்படுத்துவீராக. காதுகளில் இருக்கிற பிரச்சனைகளை சுகப்படுத்துவீராக. கண்களில் இருக்கிற பிரச்சனைகளை சுகப்படுத்துவீராக. அப்படியே உம்முடைய சுகம் அளிக்கும் வல்லமை இங்கே இருக்கிறதற்காய் நன்றி. அப்படியே சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்முடைய சுகம் அளிக்கும் வல்லமை எங்க மத்தியில கடந்து வந்திருக்கிறதற்காய் நன்றி. எங்க ஒவ்வொருவரையும் நீ தொட்டதற்காய் நன்றி. எங்க குடும்பத்தினரை நீ தொட்டதற்காய் நன்றி. எங்க தெரிந்தவர்களை நீ தொட்டதற்காய் நன்றி. எங்க முதுகை தொடுங்க ஆண்டவரே. எங்க உடம்பை தொடுங்க. ஆணி பாய்ந்த கரங்கள் வைத்து எங்களை தொடுங்க. தொட்டு சுகமாக்குகிற தேவன் நீர் எங்க மத்தியில இருக்கிறதற்காய் நன்றி. எங்க மத்தியிலே நீர் கடந்து வந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி, நன்றி. நம் வாய்களை திறந்து இந்த பாடலை பாடுவோமா? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லம் இயேசுவே இரத்தத்தால் கூட்டின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லம் இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் வியாதியிலிருந்து சுகத்தை எனக்கு கொடுத்து விட்டார். எல்லா சகல விதமான கட்டுகள், சகல விதமான நுகங்கள் இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுத்து விட்டார். ஆமென். நன்றி தகப்பனே.